வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து முதலீடு சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரங்க. சமீபத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உமேஷ் லிங்கம் அவர்கள் ஒரு கமெண்ட் செஞ்சிருந்தாரு. கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாருன்னா, நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் எது, அதை பத்தி விளக்கமா ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாருங்க. ஸோ உமேஷ் அவர்களுக்கு மிக மிக நன்றிங்க இந்த கமெண்டை கேட்டதுக்கு. இன்னைக்கு பலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய பணத்தை எங்கே முதலீடு செய்யறது, தங்கத்தில் பண்ணலாமா, வெள்ளியில் பண்ணலாமா, அல்லது ஒரு லேண்டு வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை நம்மளுடைய பணத்தை பத்திரமா பேங்க்கில் கொண்டு போய் எஃப்டி அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய குழப்பமான மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பணம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதன்முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறத எளிமையாக சொல்கிற பாருங்க. உங்ககிட்ட ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு இப்போ தான் டிரைவிங் நீங்கள் புதுசுன்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் புதுசாக டிரைவிங் கற்றுக்கிட்ட நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, அதாவது ஒரு ஊட்டி அல்லது ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக வண்டியை கற்றுக்கிட்டு நீங்கள் கீழே இருந்து மேலே கொண்டு போய் சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்கள் ஃபேமிலியை சேர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பயம் இருக்கத்தானே செய்யும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ் வசதி இருக்குன்னு வச்சுங்க. அந்த பஸ்ஸில் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் அழகாக ஏறி உட்காந்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களை மாதிரி நிறைய குடும்பங்களை பஸ்ஸை இயக்கக்கூடிய அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக கொண்டு போய் விட்டுருவார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு அனுபவம் அதிகம். அந்த ஹில் ஸ்டேஷனில் பஸ் ஓட்டுறதுல அவருக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவர் அழகாக கொண்டு போய் மேலே விட்டுருவாருங்க. நம்மளும் பயம் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அவர் கூட. ஆனால் நம்ம புதுசாக தான் நம்ம டிரைவிங் கற்றுருக்கோம். நம்மக்கிட்ட சொந்தமாக கார் இருந்தால் கூட நம்ம ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அதுபோல தான் பங்குச்சந்தையில் எந்த நிறுவனத்தோட பங்குகளை வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களோட பணத்தை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனத்திற்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபண்டு மேனேஜர் உங்கள் பணத்தை ஆய்வு செஞ்சு லாபம் தரக்கூடிய பல நிறுவனங்களில் பிரித்து முதலீடு செஞ்சு கொடுப்பாருங்க. இதுக்கு அவங்க ஒரு மிகச்சிறிய தொகை, அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற பேரில் கொஞ்சமாக பணத்தை மட்டும் கட்டணமாக வாங்கிக்குவாங்க. வேறு எந்த பணமும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ உமேஷ் லிங்கம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு வருவாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் பல வகைகள் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. குறைந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் டாப் 30 அல்லது 50 நிறுவனங்கள் மட்டுமே இதில் முதலீடு செய்ய முடியுங்க. உதாரணமாக HDFC, S&P அல்லது BSE சென்செக்ஸ் ஃபண்டு, இதில் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. நீண்ட காலத்திற்கு, அதாவது 12லேருந்து 13% லாபமானது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். மிதமான ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க. இவங்க பெரிய நிறுவனங்கள் முதல் சிறிய நிறுவனங்கள் வரை பிரித்து முதலீடு செஞ்சு கொடுப்பாங்க. உதாரணமாக பராக் ஃபரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு கடந்த சில ஆண்டுகளில் மிகச்சிறந்த லாபத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுத்துருக்குங்க. ஸோ இதை நீங்கள் நம்பலாம். அடுத்ததாக அதிக லாபம் மற்றும் ரிஸ்க் எடுக்க நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க. வளர்ந்து வரக்கூடிய சிறிய நிறுவனங்களில் முதலீடு செஞ்சு கொடுப்பாங்க. உதாரணமாக நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் அல்லது குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு. இதில் சில சமயங்கள் உங்களுக்கு 20% மேலே லாபம் கிடைக்கலும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சரிவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எஸ்ஐபியில் எப்படி முதலீடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, லம்சம் ஒரே நேரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்கிறதுங்க. ரெண்டாவது எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இதுதான் சாமானிய மக்களுக்கு சிறந்த வழி. அதாவது மாதம் 500 அல்லது 1000 ரூபாய் எவ்வளவு உங்கள் கையில் இருக்கோ அந்த வருமானத்துக்கு ஏற்ப முதலீடு செஞ்சுக்கலாங்க. உதாரணமாக நீங்கள் மாதம் 2000 ரூபா மட்டும் முதலீடு செய்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு சராசரியாக 15% லாபம் கிடைக்குது அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் இருக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னா 30 லட்சம் ரூபா. உங்களுடைய மொத்த முதலீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.8 லட்ச ரூபா மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பணத்தை 15% லாபம் கிடைக்கக்கூடிய அதே மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். 25 வருஷம் கழித்து உங்களுக்கு அந்த பணம் எவ்வளோ தெரியுமா மாறி இருக்கும்? கிட்டத்தட்ட 1.6 கோடி ரூபா, அதாவது 1,60,00,000 ரூபா பார்த்தீங்கன்னா இந்த பணமானது முதிர்வு பெற்று இருக்குங்க. இதைத்தான்
பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா காம்பவுண்டிங் முறையில் எக்கச்சக்கமான பணம் உங்களுக்கு நிறையா கிடைக்குங்க. எனவே நீங்கள் சீக்கிரமாக இதில் முதலீடு செய்ய தொடங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கான பணம் உங்களை சம்பாதிக்க வச்சிருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, டைரக்ட் பிளான் மற்றும் ரெகுலர் பிளான் இதை நீங்கள் சூஸ் பண்ணணுங்க. நீங்கள் நேரடியாக ஒரு ஆப் மூலமாக முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அது டைரக்ட் பிளானுங்க. இதில் கமிஷனே கிடையாது. அதனால் உங்களுக்கு 1% முதல் 1.5% வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது அரசு திட்டங்களும் ஒரு சிலது இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அல்லது சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படிங்கிற திட்டம்லாம் இருக்குங்க. இந்த திட்டத்தில் 7%லேருந்து 8% வட்டியானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானதுங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீண்ட கால அடிப்படையில், அதாவது 10லேருந்து 15 வருஷம் நீங்கள் பணத்தை போட்டு வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். குறைந்தபட்சம் 12லேருந்து 15% வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பணம் நிறையா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பாதுகாப்பாகவே தான் வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரசு திட்டங்களில் முதலீடு செய்யுங்க. இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுங்க. அது பல மடங்கு உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும். நண்பர் உமேஷ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேங்க. ஸோ உமேஷ் அவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. மற்ற சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.